ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அவர் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே நம்ம கலந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திராட்சை சீசன் தான். ஒரு பெட்டி 100 ரூபாய்க்கு கிடைக்கிது. இந்த மாதிரி கிராப்ஸ் வாங்கி சாப்பிடும்போது அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. குழந்தைங்க அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. இதில் பாருங்கள், ஒயிட் கலரில் மருந்தெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு. இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதுலேயே தண்ணியிலையே இந்த கிராப்ஸை போட்டு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து நீங்கள் பழத்தை நல்லா உதுத்து விட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு ட்ரையான காட்டன் கிளாத்தில் நீங்கள் தொடச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கிராப்ஸை நீங்கள் சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. கேன்சர் வராமல் தடுக்கும். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம சாம்பார்லாம் வைக்கும்போது நம்ம காய்கறிலாம் வேக வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்துலையோ அல்லது கடாயிலையோ போட்டு நம்ம வேக வைப்போம். அந்த மாதிரி வேக வைக்கும்போது நமக்கு 2 வேலை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். நம்ம 2 in 1 நம்ம இன்றைக்கி காய் வேக வைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் பருப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஆயில் இதெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கும்போது அதுலேயே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பும் நல்லா மலர்ந்து பூ போல் வெந்து வந்துடும். வெஜிடபிளும் சூப்பராக வெந்து வந்துடும். நமக்கு குயிக்காக வேலை முடியும். பாருங்கள், நான் ஃபோர்க்கில் வச்சு தான் நான் லைட்டாக தான் நான் வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு காலையில் அவசரமாக பரபரப்பாக சமைச்சு கொடுக்குறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பருப்பும் நல்லா பூ போல் வெந்து வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு மத்து வச்சு கடையணும் அப்படின்லாம் மசிக்கணும்லாம் அவசியமே இல்லை. கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் கலந்து கொடுத்தீங்கனாலே போதும். சூப்பராக நமக்கு பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம கடைங்கள்லாம் ஸ்வீட்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இது நிறையா பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சமையலுக்கு போடுற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூக்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிப்ஸுக்காக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். எதுக்காக டிப்ஸ்னால், நம்ம ஒரு பேக்கிங் சோடா, ஒரு க்ளீனிங் டிப்ஸுக்கு நம்ம அதெல்லாம் போட்டு நம்ம கலக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எங்களோட தோட்டத்தில் இருந்த பூக்களை தான் நான் பறித்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக தான் இந்த பாக்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாங்குகிற பாக்ஸை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி டஸ்ட்பினில் போடாதீங்க. அதுவும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸும் பிடிச்சிருக்கும். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா டிப்ஸுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதுளம்பழம் நம்ம ஜூஸ் போட போகிறோம். இந்த மாதுளையில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. அதனால் மாதுளம்பழம் சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடி வேர்க்கால்கள் நல்ல ஹெல்த்தியாகவும் அடர்த்தியாக கருகருன்னு வளர்கிறதுக்கு இந்த மாதுளை முத்துக்கள் உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளம்பழம் நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ச்சல் அதிகமாக அடிக்கிறவங்க இந்த மாதுளம்பழம் ஜூஸை குடிச்சிங்கன்னா காய்ச்சலும் குறையும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நான் இதை வந்து புதினா லெமன்லாம் ஆட் பண்ணாமல் 2 ஐஸ் க்யூப் மட்டும்தான் நான் ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரெகுலராக மாதுளம்பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு குடிங்க. இந்த மாதிரி பீஸா, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸை குழந்தைங்களுக்கு பழமாவோ இல்லை ஜூஸாவோ நீங்கள்
கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நான் வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைகள் எல்லாம் நம்ம ஜூஸ் வாங்கி கொடுக்குறத விட பழங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கும்போது நம்ம ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்த திருப்தி நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போது நான் இப்போ சூடான ஒரு குக்கரோ இல்லை பாத்திரமோ நம்ம டேபிள் மேலே வைக்கும்போது பாத்திரத்துக்கும் அடியில் நம்ம இந்த மாதிரி பிரம்மனை நம்ம யூஸ் பண்ணுவோம். நாங்கள் பிரம்மனன்னு சொல்லுவோம். நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பிரம்மனை இருந்தால் போதும். இது ஒரு முக்கியமான டிப்ஸுக்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? என்ன அது டிஷ்யூ பேப்பர்லாம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ குக்கரில் நம்ம பருப்பு, சாதம் இல்லை வெரைட்டி ரைஸ் எது வச்சாலுமே சில டைம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா பொங்கி வலியும். அந்த மாதிரி பொங்கி வலியும் போது நம்ம ஸ்டவ்லாம் பட்டுரும். அந்த மாதிரி படும்போது நமக்கு வேலையும் அதிகமாக இருக்கும். நிறைய டைம் எடுத்து எல்லாம் க்ளீனிங் பண்ணுற வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம குக்கர் மேலேருந்து எதுவுமே வலியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ரிங்கில் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுற்றிட்டு ஃபைனலாக இதில் ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க. இல்லைன்னா செல்லோ டேப் இருந்தால் எடுத்து ஒட்டிட்டு இந்த மாதிரி குக்கர் மேலே நம்ம வச்சிட்டோம்னா விசில் வரும்போது பருப்புலாம் பொங்கி வந்தாலுமே அந்த உள்பகுதியிலேயே நின்றுடும். வெளியே குக்கருக்கும் வெளியில் பொங்கி வலியாது. நம்ம ஸ்டவ்வும் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு வேலையும் மிச்சம், டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலையை பார்க்கலாம். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. நான் பருப்பு தான் வச்சுருந்தேன். நம்ம இந்த பேப்பரை மட்டும், டிஷ்யூ பேப்பரை மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் நீங்கள் ஸ்டவ் வச்சுட்டு நம்ம வீட்டில் நிறைய சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இஞ்சி வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கும்போது சில சமயம் முளைப்பு திறன் அதிகமாக வந்துடும். அந்த மாதிரிலாம் வந்தால் இஞ்சி சீக்கிரமாக தோல் சுருங்கி கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இஞ்சி வாங்கிட்டு வந்ததையும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் துடைச்சிட்டு இந்த மாதிரி பலகார அரிகரண்டியில் வச்சு நீங்கள் ஸ்டவ் மேலே ஒரு 3 செகண்டு நீங்கள் வச்சு எடுத்திங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக அந்த இஞ்சி முளைப்பு திறன் வராமல் ரொம்ப லைஃப் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வெள்ளையாக குருத்து இருக்குது இல்லையா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முளைப்பு திறன். இது வழியாக தான் அந்த வேர்கள்லாம் வரும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி சேவிங் டிப்ஸு, டைம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க ஆல் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். டேக் கேர்.